நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. பைபிள் கதை. சமாரிய பெண் நண்பகலில் கிணற்றருகே வந்தாள். வெட்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கடந்த காலத்தால் சுமையாக இருந்தாள். அவளுக்கு 5 தோல்வியுற்ற திருமணங்கள் இருந்தன. பாவத்தில் வாழ்ந்தாள். மக்கள் அவளை தவிர்த்தார்கள், அவளும் அவர்களை தவிர்த்தாள். ஆனால் அன்று இயேசு கிணற்றருகே காத்திருந்தார். அவளை நியாயந்தீர்க்க அல்ல, ஆனால் அவளை மீட்டெடுக்க. அவளை அவமானப்படுத்த அல்ல, மாறாக அவளை முழுமையாக அறிந்திருக்கிறதையும் இன்னும் அவளை நேசிப்பதையும் காட்ட அவர் அவளுடைய கடந்த காலத்தை மெதுவாக வெளிப்படுத்தினார். அவர் அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலம். ஜெபம். அன்புள்ள பிதாவே, மற்றவர்கள் என் தோல்விகளை எனக்கு நினைவுபூட்டும் போது கூட நீர் என் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையையும் நோக்கத்தையும் பேசுகிறீர். என்னை முழுமையாக நேசித்ததற்கும் கிறிஸ்துவில் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வழங்கியதற்கும் நன்றி. உம்மீது நம்பிக்கை விசுவாசம் வைக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.